சங்கீதம் 71 சங்கீதம் 20வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 71:20. சங்கீதம் 71:20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். ஆமென். அல்லேலூயா. மீண்டுமாக நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் உள்ளமெல்லாம் கொழுந்து விட்டெறிய உதவி செய்யும். எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அடிமை சிலுவையில மறைத்து ஆவியானவர் வெளிப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பேசுவீராக. எல்லா தடைகள், எல்லா கிரியைகள், எல்லா பொல்லாத ஈன வல்லமைகள் இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாவதாக. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும் அப்பா. ஆவியானவர் கிரியை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 70 சங்கீதத்தினுடைய தொடர்ச்சி தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். இது யார் எழுதின சங்கீதம் என்றால் தாவீது எழுதினதான சங்கீதம். தாவீது சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை. அதாவது அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி, அதாவது இக்கட்டுகளை இவர் ஏற்கனவே சந்தித்து இருக்கிறார். ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்தே கஷ்டங்கள், பாடுகள், இக்கட்டுகள் தான். குடும்பத்துல இக்கட்டுகள், அவருடைய சகோதரர் மத்தியில இக்கட்டுகள், அதே போல அவன் ஆடு மேய்த்த இடங்களிலே அவனுக்கு உபத்திரவங்கள், கஷ்டம். இக்கட்டுன்னு என்னது? கஷ்டம், பாடுகள், அதெல்லாம் வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, யுத்த களத்திற்கு போகிறான் சகோதரர்களை பார்க்கும்படியாக. அங்கேயும் என்னதான்? அவனுக்கு இக்கட்டு தான், பிரச்சனை தான். அதுக்கப்புறம் அங்க ஜெயம் பெறு. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆண்டவர் என்ன செய்றார்? தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் சவுலுடைய மருமகனான பிற்பாடும் அவருடைய வாழ்க்கையில இக்கட்டுகள் தான். ஆமென். பல கஷ்டங்கள். அதனாலதான் சொல்றாரு, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி பார்த்தா எல்லாத்தையும் செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து. அல்லேலூயா. இந்த இக்கட்டுகள் ஆபத்துகள் எல்லாம் தாவீது கண்டான். ஆனா அந்த எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவனை விடுவித்தார், உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. ஆமென். அந்த இக்கட்டுல ஆண்டவர் விடுவிக்கல என்ன ஆகும் சொல்லுங்க? அதுல மாட்டி அவர் மரித்து போயிருப்பார். வெளியே வர முடியாம போயிருக்கும். வாழ்க்கையில அந்த உயர்வை சந்திக்க முடியாம போயிருக்கும். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாராம்? உபத்திரவங்கள் எல்லாம் கண்ட அந்த தாவீதை என்ன செஞ்சாருங்க? திரும்பவும் உயிர்ப்பித்து. ஆமென். அப்போ உயிர்ப்பிக்கிற ஆவியான பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலே நாம் காணப்படும் பொழுது நம்மை உயிர்ப்பிக்கிறவர். ஆமென். அவர் மாத்திரம் உயிர்ப்பிக்கலன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. அவர் உயிர்ப்பித்து. ஆமென். வேதத்துல ஒரு வசனத்தை நாம படிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57 அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 57 57 அதிகாரம் 15வது வசனம் படிங்க. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது முதல் பகுதியில் ஆண்டவர் தன்னை பற்றி சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நித்திய வாசியும். நித்திய காலமாக இருக்கிற ஒரு ஆண்டவர். அது மாத்திரமல்ல,
பரிசுத்தம் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். நித்தியவாசி, அடுத்த பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர். அவருடைய நாமத்தில் என்ன இருக்கு? அவருடைய பேர்லயே பரிசுத்தம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மகத்துவமும் உன்னதமுமானவர். அல்லேலூயா. மகத்துவமானவர், உன்னதமான. ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மதிப்புக்குரிய, கனத்திற்குரிய வார்த்தைகள் அதெல்லாம். அல்லேலூயா. ஒண்ணுமில்லாத சாதாரணமான ஆளெல்லாம் சொல்லல. அல்லேலூயா. ஆமேன். நம்ம என்ன சொல்லுவோம்? ஒண்ணுத்துக்கு உதவாதவன், எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் சொல்லுவோம். ஆனா இங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவருடைய மகத்துவத்தை எல்லாம் இங்க சொல்றாரு. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவருடைய பேர்லயே பரிசுத்தம், மகத்துவம் உள்ளவர், கனத்திற்குரியவர். அது மாத்திரமல்ல, உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவர், ஒரு பெரிய தேவன், நித்திய தேவன். அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்யறாராம்? உன்னதத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற நான், ஆமென், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும். பணிந்தவர்களின் ஆவியை, பணிந்தவன் எப்ப பணிவான்? வாழ்க்கையில கஷ்டம் பாடுகள் எல்லாம் வரும்போது என்ன ஆகும்? அப்படியே சோர்ந்து போய் காணப்படுவார்கள். அப்போ அவ்வளோ பெரிய தேவனா இருக்கிற அந்த தேவன் என்ன செய்யறாராம்? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும். அடுத்தது, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். இருதயம் நொறுங்கி போய் காணப்படுகிறோமா? அல்லேலூயா. ஆமென். இருதயம் எப்ப நொறுங்கும் சொல்லுங்க? வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் பொழுது, சில காரியங்கள் எல்லாம் நாம் நினைக்கிறதற்கு மாறாக நடக்கும் பொழுது, ஆமென், சில உபத்திரவங்கள் வரும் பொழுது எல்லாம் என்ன செய்யும்? இருதயம் நொறுங்கி போகும். இப்ப பாருங்க, இந்த நொறுங்கின இருதயத்தை தேற்றுகிற ஒருத்தர் அவர்தான் தேவன். ஆகவே பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், அடுத்த ரெண்டும் சேர்ந்து நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் யார்கிட்டயா? பணிந்தவர்களின் ஆவி. இரண்டாவது நொறுங்கினவர்களின் இருதயம். அடுத்தது மூன்றாவது நொறுங்குண்டு பணிந்த. இந்த ரெண்டு பிரச்சனைகளும் கலந்திருக்கிற மக்கள். அல்லேலூயா. இப்ப இந்த புதிய மாதம் ஆரம்பிச்சிருக்கு. எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படின்னு நமக்கு தெரியல, இல்லையா? ஏன்னா நமக்கு முன்பதாக பெரிய பெரிய டார்கெட் இருக்கு, பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கு, பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம செய்யணும், மேற்கொள்ளணும். ஆக எப்படி இதெல்லாம் செய்ய போறோம், சமாளிக்க போறோம் தெரியலையே. இன்னொரு பக்கத்துல வரும்பொழுது வாழ்க்கையில வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், போட்டிகள். இது என்ன உலகம்? போட்டி உலகம், இல்லையா? பொறாமை நிறைந்த உலகம். ஒருத்தன் வளர்றான்னு என்ன செய்ய மற்றவனுக்கு பிடிக்காது. ஆமீன். எதிரிகள் நம்ம விளத்தல்லான்னு நினைக்கிற சூழ்நிலைகள். தாவீதுக்கு இப்படிதான். தாவீது அவன் நல்லவனா தான் இருக்கிறான். அவன் பாருங்க, ஆண்டவர் நிந்திக்கிறத அவனால கேட்டு சும்மா இருக்க முடியல. அதனாலதான் அந்த கோலியாத்தை போய் என்ன செய்யறான்? மேற்கொண்டு ஜெயம் பெறுகிறான். நான் ஜெயம் பெற்று வந்த உடனே அவனை புகழ்ந்து பாடுகிறார்கள். என்ன பாடுறாங்க? தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000. இந்த பாடலை கேட்ட உடனே என்ன சவுலுக்கு? பொறாமை வந்துருச்சு. அது முதல் அவனை காய்மகாரமாய் பார்க்கிறான். இந்த மாதிரி நல்லதை செஞ்சாலும் அதை பிடிக்காத ஜனங்க இருக்கிறாங்க, எதிர்க்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. பல வகையில கஷ்டங்கள். சரிங்களா? அந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலெல்லாம் என்ன செய்யறான் பாருங்க, அந்த தாவீது தேவனை சார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. இப்படிதான் அது. இதனாலதான் சொல்லப்படுகிறது, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் கர்த்தர் என்ன செய்றாராம்? அப்படிப்பட்ட இடத்துல வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். அதனால ஆண்டவர் என்ன செய்வார்? நொறுங்கி போக விடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் நமக்காக இறங்கி வருவார். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற மகத்துவமும் பயங்கரமான நாமமுடையவர். அவ்வளோ பெரிய தேவன், மகத்துவத்திலே வாசம் பண்ணுகிறவர், பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறவர். ஆனா எங்க இறங்கி வராராம்? நொறுங்குனவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறது, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு. அல்லேலூயா. நம்ம கஷ்டத்துல இருக்கிற, உபத்திரவத்தில் இருக்கிற மனுஷன் வரமாட்டான்.
முதல்ல யார் வருவா? கர்த்தர் வருவார். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா கர்த்தர் வராரு? இதே சங்கீதத்துல நம்ம படிக்கிறோம், தாவீது சொல்றாரு. இதுல ஹைலைட்டான ஒரு வசனம் என்னன்னா, சங்கீதம் 71:14 படிங்களேன். சங்கீதம் 71:14. நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். இதுதான் தாவீதினுடைய வெற்றிக்கு அடையாளம். தாவீதை உயிர்ப்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தாவீது சொல்றாரு, நானும் எப்பொழுதும் உம்மை நம்பி, அதாவது எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து. அல்லேலூயா. எப்பொழுதும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்பொழுதாவதும் அப்படின்னு அல்ல, எப்பொழுதும், ஆல்வேஸ், எப்பொழுதும் உண்மையில் நம்ம என்ன செய்யற? நம்பிக்கையா இருக்கிறேன். 71:1 சொல்றாரு, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். அல்லேலூயா. தாவீதை இக்கட்டு காலத்துல, ஆபத்து காலத்துல ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவர் என்ன, யாரை நம்பி இருக்கிறாராம்? எப்பொழுதும் கர்த்தரை நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதே போல நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன செய்வாருங்க? நம் மத்தியில இறங்கி நம்மை உயிர்ப்பிப்பார், நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. வருஷத்தின் நடுவே என்னை உயிர்ப்பியும் கர்த்தாவே என்று பக்தன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அந்த மாதிரி வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் என்ன செய்யறாருங்க? உயிர்ப்பிக்கிறார். நம்ம வருஷத்தின் நடுவிலே வந்திருக்கிறோம், கர்த்தர் என்ன செய்யறாருங்க? நம்மை உயிர்ப்பிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, யாரை உயிர்ப்பிப்பாரு? எப்பொழுதும் அவரை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்ற, நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. மென்மேலும் என்ன செய்வேன்? துதிப்பேன். எப்படி துதிப்பாராம்? அடுத்த வசனம் சொல்றாரு, என் வாய் நாள்தோறும் அது நீதியையும் ரட்சிப்பையும் சொல்லும், அவரின் தொகையை நான் அறியேன். அல்லேலூயா. 100 துதி அல்லது 1000 துதி என்று அல்ல, என்ன சொல்றாருங்க? அவை தொகையை நான் அறியேன். I cannot say how much I gave praises to God. எவ்வளவு நான் அவரை ஸ்தோத்தரித்தேன் என்பதை என்ன செய்ய முடியாது, என்னால சொல்ல முடியாது. எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஸ்தோத்திரங்களை நான் அவருக்கு செலுத்துவேன். காரணம் என்னவென்றால், அவரே என் நம்பிக்கையா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆக தேவ பிள்ளையே, தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்காரு. எப்ப இருந்து நம்பிக்கை வச்சிருக்கிறார்னா, 5வது வசனம் பாருங்களேன். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். ஆமா, என்ன சொல்றாருங்க? கர்த்தாவே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி. ஆமென். எப்ப இருந்து ஆண்டவர் நம்பிக்கையா இருக்கிறாராம்? சிறு வயது தொடங்கி. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அல்லேலூயா. அநேகர் பெரியவர்களாயும் ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை. புரியுது உங்களுக்கு சொல்றது? 50 வருஷம் ஆயும் ஆண்டவர் மேல என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அவங்களெல்லாம் ஆண்டவர் விடுவிக்க முடியாது, உயிர்ப்பிக்க முடியாது. ஆனா இங்க தாவீது சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும். அவர் நோக்கமெல்லாம் என்ன? கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய நோக்கமெல்லாம் என்ன சொல்லுங்க? பணம் சம்பாதிக்கணும். மனுஷனுடைய நோக்கம் எல்லாம் என்ன? ஆடம்பரமா சிற்றின்பம் அனுபவிக்கணும். அதான் நோக்கம் இல்லையா? அநேகருடைய நோக்கம் தான். என்னப்பா நோக்கம்? நல்ல வசதி வாய்ப்பு வரணுங்க, நல்லா சம்பாதிக்கணுங்க, நல்ல சொகுசா இருக்கணுங்க. அப்புறம் எல்லாம் வாழ்ந்து எங்க தான் போகணும்? அப்புறம் நரகத்துக்கு தான் போகணும். ஆமென். ஆனா தாவீது அறிக்கை எடுக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க? கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கம். எனக்கு வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்குன்னா உண்மை நீங்க தான்ப்பா. அல்லேலூயா. நீங்க தான் என் நோக்கம், நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான் என் ரட்சகர். ஆக நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி. அல்லேலூயா. சிறு வயதுனா என்ன அர்த்தம்? ஒரு 5 வயசுல நம்ம சொல்லலாம். சிறு வயது தொடங்கி இதுவரைக்கும் நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா.
என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாயிருக்கிறீர். ஆக சின்ன வயசுல இருந்து கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு அவரையே நம்பி அவர் மீது நோக்கமா இருக்கிற அந்த தாவீதுக்கு தான் பல இக்கட்டுகள் வந்தது, ஆபத்துகள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சாருங்க, அந்த இக்கட்டுகளின் நடுவிலே தாவீதை உயிர்ப்பித்தார். ஆமென். அவர் உயிர்ப்பிக்கல என்ன ஆகும்? என்ன ஆகுங்க? ஏசாயா 57 படிச்சோம்ல, அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. ஏசாயா 57:16 படிங்கள. நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. 16 வசனத்துல கடைசியில படிக்கிறோம், ஏன் ஆண்டவர் உயிர்ப்பிக்கலன்னா என்ன ஆகும்னா, நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியமே செய்யலன்னு என்ன ஆகும்? சோர்ந்து போகுமே, சோர்ந்து போகுமே. ஆக ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், சிறு வயதிலிருந்து கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்திருக்கிற பிள்ளைகள், அவரையே துதித்து கொண்டிருக்கிற, அவரையே சார்ந்திருக்கிற நம்பி இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில கஷ்டம் வரும், பாடு வரும், இக்கட்டுகள் வரும். ஆனா அந்த இக்கட்டுகள்ல ஆண்டவர் என்ன செய்வாராம்? உயிர்ப்பிப்பார். அப்படி உயிர்ப்பிக்கலன்னா என்ன ஆகுமா? சோர்ந்து போகும். சோர்ந்து போக அப்பா என்ன செய்ய மாட்டாரு? விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். இப்போ இந்த தேவ பிரசன்னம் இருக்கிறான்னு வைங்களேன், இவனை எப்பொழுது திட்டிகிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அவனுக்கு? என்னடா அது எப்பொழுதும் இப்படிதான் அப்படின்னு. 2 நாள் திட்டிட்டு 3ஆவது நாள் கூப்பிட்டு அவனை தட்டி கொடுத்துட்டே நீ நல்லா இருப்படா அப்படின்னு எப்படி இருக்கு அவனுக்கு? அந்த மாதிரிதான் ஆண்டவர். அல்லேலூயா. கஷ்டம், பாடுகள், நெருக்கங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கு, இக்கட்டுகள் வருது. ஆனா அந்த இக்கட்டுல கர்த்தரை நம்பி கர்த்தரையே துதிச்சுட்டு இருக்கிறான் பாருங்க. அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு வருகிற அந்த பாடுகள் இருந்து உயிர்ப்பிக்கிறவர். ஏன்னா உயிர்ப்பிக்கல என்ன ஆகுமா? சோர்ந்து போகும். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளை, இந்த 7வது மாதத்துல ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். நாம் சோர்ந்து போக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டார். காரணம் என்னவென்றால் அவரையே நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. அவரையே நம்பி இருக்கிறோம், அவரையே துதித்து கொண்டிருக்கிறோம், அவரையே ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆக தேவன் கிருபையா என்ன செய்வாருங்க? இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சோ இக்கட்டுகளை, ஆபத்துக்களை காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து, இது என்னன்னா, உயிர்ப்பித்து அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கிறது? எந்த டென்ஸ் இது? பிரசன்ட் டென்ஸ். சரியா? நிகழ்காலத்துல நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த சென்டென்ஸ் நம்ம படிக்கிறோம். திரும்பவும் என்னை பூமியின் ஆமா பாருங்க, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். அது என்ன டென்ஸுங்க? ஃபியூச்சர். அல்லேலூயா. அப்போ பிரசன்ட் டென்ஸ்ல நம்மை உயிர்ப்பிக்கிறார், ஃபியூச்சர்ல அறிக்கை இடுகிறார், நீர் திரும்பவும் என்னை ஏற பண்ணுவீர். அல்லேலூயா. ஆமென். அப்ப வருகிற இக்கட்டுகள், ஆபத்துகள் இருந்து நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாதாளங்களிலிருந்து, பாதாளம்னா அழிவு, சரிங்களா? அந்த அழிவுகளிலிருந்து ஆண்டவர் என்ன செய்யறாராம்? நம்மை ஏற பண்ணுகிறவராய். அல்லேலூயா. மேல கொண்டு வந்துருவாரு, உயர்த்திடுவாரு, ஆசீர்வதிச்சிருவாரு. அல்லேலூயா. தாவீது அந்த நம்பிக்கையில தான் இருக்கிற. ஆண்டவரே, இக்கட்டு ஆபத்து வந்தது நீ உயிர்ப்பித்தீர், நீ திரும்ப என்ன செய்ய போற? என்ன விட மாட்டீங்க, என்னை பாதாளத்திலிருந்து என்ன செய்வீர்? நீர் ஏற பண்ணுவீரப்பா. நான் மேன்மைக்கு வந்துருவேன்ப்பா, நான் உயர்வுக்கு வந்துருவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. சவுல் துரத்திட்டே இருக்கிறான். எப்ப போனாலும் 3000 பேரோட போகிறான். எப்ப போனாலும் எத்தனை ஆயிரம் பேர்? 3000 பேர். தாவீதை தேட தேட 3000 பேரோட போறான். ஒரு இடத்துல தாவீது சொல்றாரு, நான் ஒரு செத்த நாயின்றார். இஸ்ரவேலின் ராஜா ஒரு செத்த நாயை தேட வந்தார். செத்த நாய்க்கு மதிப்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க.
நம்ம ரோட்ல போறோம், ட்ரங்க் ரோட்ல அங்கெல்லாம் போறோம், நாய் அடிபட்டு கிடக்குது, யாராவது அதை மதிக்கிறாங்களா சொல்லுங்க? அது ரோட்டு ஓரத்து உப்பி போய் கிடக்கும் எல்லாம், அப்புறம் கடைசியில் என்ன ஆகும்? எலும்பு கூட கிடக்கும். அல்லது வண்டி வாகனத்தை ஏத்திட்டே போறாங்க, அதை மதிக்கிறாங்களா? ஏதாவது பண்றாங்களா? வீட்டு ஓரத்துல வீட்டு குடியிருக்கிற எல்லைகள்ல நாய் செத்து போச்சுன்னு என்ன செய்யறான்? ஒரு முனிசிபாலிட்டிக்காரங்களை கூப்பிட்டு அல்லது ஒரு சாக்கு போய் வச்சு என்ன செய்யறாங்க? தூக்கி கொண்டு போய் எங்கேயா காட்டுல போட்டு வந்துடுறான். அந்த மாதிரி தாவீது சொல்றாரு, நான் யாரு? ஒரு செத்த நாய். செத்த நாயை இஸ்ரவேலின் ராஜா தேடிட்டு இருக்கிறார் அப்படின்றான். அடுத்தது இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் ஒரு கௌதாரியை போல் இருக்கிறேன். எப்படி இருக்கிறாராம்? கௌதாரியை போல் இருக்கிறேன். 1 சாமுவேல் அதெல்லாம் படிக்கும்போது வர படிக்க வேண்டாம் சொல்றேன், கவனிங்க. இந்த கௌதாரி பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அது ஒரு பயந்த ஒரு பிராணி. அது என்ன செய்யும்? இப்போ ஒரு கோழி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பறவை அது மனுஷரை கண்ட என்ன செய்யும்? ஓடிடும், பறந்துடும், குடுகுடுன்னு ஓடும். அதனால ஓட முடியல என்ன செய்யும்? பறந்து எங்கேயாவது காட்டுக்குள்ள போயிடும். அந்த மாதிரி நான் ஒரு கௌதாரியை போல் இருக்கிறேன், ஒரு செத்த நாயை போல் இருக்கிறேன். என்னையா தேடிட்டு வராரு இவ்வளவு பெரிய மனுஷன்? அந்த மாதிரி அதாவது சவுல் என்ன செஞ்சார்? தேடிட்டே இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இருக்கிற தாவீது நம்பிக்கையோட சொல்றாரு, இந்த காரியம் எல்லாம் என்ன செய்யும்? ஒரு நாள் மாறும் அப்படின்றார். அல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிங்களா? 1 சாமுவேல் 26:20. இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையிலே விழாதிருப்பதாக மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா, ஆமா, இஸ்ரவேலின் ராஜா தெல்லு பூச்சியை தேட வந்தாரோ. தாவீது எவ்வளவு தாழ்த்துறான் பாருங்க. இக்கட்டு வருது, ஆபத்து வருது, சவுல் துரத்திட்டே இருக்கிறாரு. அப்பெல்லாம் தாவீது ஓடி 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 என்ன செய்யறாரு? ஒளிஞ்சுட்டே இருக்கிறாரு. அப்பதான் சவுல் கிட்ட தாவீது சொல்றாரு, மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லு பூச்சியை தேட வந்தார். கௌதாரி எப்படி மலையில வேட்டையாடும், அதை போல நான் ஒரு தெல்லுப்பூச்சி. தெல்லுப்பூச்சின்னு என்னதுங்க? வெளிச்சத்துக்கு வராது, வெளியே வராது, அது மறைஞ்சுக்கும். அந்த மறைந்து கொள்ளுகிற அந்த பூச்சியா என்ன செஞ்சாரு? வேட்டையாட வந்தாரு அப்படின்றார். அதான் பாதாளம், அழிவு. ஆமென். அப்படிப்பட்ட அழிவின் குழியிலிருந்து என்ன செய்வீர்? என்னை ஏற பண்ணுவீர். அல்லேலூயா. தாவீது ஆண்டவர் ஏற செய்தாரா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. இக்கட்டுகள்ல இருந்த தாவீது ஆண்டவர் உயர்த்தி யூதா கோத்திரத்தின் மேல 7 வருஷமும் சமஸ்த இஸ்ரவேலின் மேல 33 வருஷமும் ஆக 40 வருஷம் என்ன செஞ்சாருங்க? ராஜாவாக. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்தார். ஆக இக்கட்டுகளை ஆபத்துகளை கண்ட அவரை கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? உயிர்ப்பித்தார். அந்த இக்கட்டு ஆபத்தெல்லாம் எதுக்கு வந்து? அவருடைய பிராணனுக்கு தான் வந்துச்சு. உயிருக்கு தான் அந்த பிரச்சனை, அந்த உயிருக்கு தான் அந்த போராட்டம். அந்த மாதிரி நம்முடைய உயிருக்கு சத்துரு பல கண்ணிகளை வைப்பான், பல போராட்டங்களை கொண்டு வருவான். ஆமென். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பல போராட்டங்களை கொண்டு வருவான், நம்ம விழத்தள்ளுறதுக்கு பல காரியங்களை கொண்டு வருவான். ஆனா கர்த்தரை நம்பி சிறு வயது முதல் அவரை ஆராதித்து அவரை பற்றி கொண்டு அவரையே துதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறதற்காக, அந்த இக்கட்டில இருந்து விடுவிக்கிறதற்காக நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் உன்னத மகத்துவமானவர் என்ன செய்வார்? இறங்கி வந்து உயிர்ப்பிப்பார். இல்லை என்றால் நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகும். சோர்ந்து போக என்ன செய்ய மாட்டாருங்க? அனுமதிக்க விடமாட்டார். அல்லேலூயா. ஆக இந்த மாசத்துல ஆண்டவர் என்ன செய்ய போறாருங்க? நம்மை உயிர்ப்பித்து நம்மை திரும்பவும் ஏற பண்ண செய்ய போகிறார். திரும்பவும் ஒரு உயர்வை கொடுக்க போகிறார். ஒருவேளை உயர்விழுந்து சறுக்கி இருக்கிறீங்களா, திரும்ப ஆண்டவர் ஏற செய்வார். விசுவாசோட சொல்றார், என்னை ஏற பண்ணுவீர். அல்லேலூயா. நாம் உயருவோம், நாம் வளருவோம், நாம் பெரிய காரியங்களை செய்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பித்து நடத்துகிறவர். அவர் உயிர்ப்பிக்கணும்னு என்ன செய்யணும்? நம்ம சொல்லுங்க. அவரையே நம்பி எப்பொழுதும் உம்மை நம்பிக்கை கொண்டிருந்து, எப்பொழுதும் ஆல்வேஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ லார்ட்,
Always I hope in you, Lord. ஆமென். அல்லேலூயா. நான் நாள்தோறும் உம்மை துதிப்பேன்றார். ஆமென். 71:8 சங்கீதம் 71:8 என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. அல்லேலூயா. என் நாள்தோறும் என் வாய் உம்மை துதிக்கிற துதியினாலும் மகத்துவத்தினால் என்ன செய்யும்? நிறைந்திருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன்ப்பா, நாள்தோறும் உம்மை நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. அவைகளின் தொகையை நான் அறியேன். ஏன்னா நான் உம்மை நம்பி இருக்கிறேன்ப்பா, உம்மை நம்பி இருக்கிறேன்ப்பா, உம்மை நம்பி இருக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. ஒரு தாய் தன் குழந்தையை நேசிக்கிறாள்னா அந்த குழந்தைக்கு எத்தனை முத்தம் கொடுக்குறேன்னு யோசிப்பாளா? என்னவாளா? என்ன செய்வா? ஓயாம முத்தமிட்டு கொண்டே இருப்பார். அதை போல தாவீது சொல்றாரு, அப்பா உம்மை நான் நேசிக்கிறபடியால் என்ன செய்வேன்? உம்மை நான் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. மென்மேல் உம்மை நான் துதித்து கொண்டே இருப்பேன்ப்பா, அவைகளின் தொகையை நான் அறியேன். இப்படி எல்லாம் கர்த்தரையே நம்பிக்கை கொண்டிருந்த தாவீதுக்கு வருகிற எல்லா இக்கட்டிலிருந்தும் ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. தாவீதை மாத்திரம் உயிர்ப்பிக்கிறவர் அல்ல, அவர் நம்மையும் உயிர்ப்பிக்கிறவர். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னையும் அவர் உயிர்ப்பிப்பார், என் குடும்பத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார், என் வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிப்பார், என் பிள்ளைகளை அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. ஆமென். பிள்ளைகளை குறித்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவரை துதியுங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். பிள்ளைகளை குறித்து அநேகர் கவலைகள் இருக்கு. ஐயோ என் பையன் இன்னும் திருந்தலையே, என் பொண்ணு இன்னும் திருந்தலையே, ஆண்டவர் இன்னும் பிடிக்கலையே, மனம் போல போக்கல போறாங்களே. கர்த்தரை துதியுங்க. நாள்தோறும் அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. வார்த்தைகளை கேளுங்க, ஜெபங்கள்ல பங்கு பெறுங்க, ஆராதனைகள்ல பங்கு பெறுங்க, துதியுங்க துதியுங்க. இந்த மாசத்துல ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. விடுதலை கொண்டு வருவார். ஆக பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், 2 பேரை ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்தார். அதை நான் சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். முதலாவது காரியம், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனத்தை படிங்களா. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அல்லேலூயா. ஆமென். யாக்கோபு ரொம்ப கஷ்டத்துல, துயரத்துல, துன்பத்துல இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பத்திலிருந்து என்ன செய்யுது? நிறைய கஷ்டங்கள், பாடுகள். ஆமென். வீட்டுல சும்மாதான் இருந்துட்டு இருக்கிறார். சும்மா இருந்த அவனை அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, டே அப்பாவுக்கு பிரியமான உணவா நான் சமைச்சு கொடுக்கிறேன், கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதிலிருந்து அவனுக்கு என்ன ஆச்சுங்க? பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. அண்ணன் வெறுக்கிறான், எதிர்க்கிறான். அண்ணன் சொல்றான், அப்பா சாகட்டும், என்ன செய்வேன்? கொல்லாம விட மாட்டேன்டான்றான். அங்கிருந்து ஜீவன் தப்ப வனாந்திரத்துல ஓடி போறான். இருட்டுல கருகும்னு இருக்கிற அந்த இருட்டுக்குள்ள வனாந்திரத்துல அவன் தனிமையில படுத்திருக்கிறான். ஒரு ஆபத்து, இக்கட்டு, ஒரு விலங்கு இது அவனை கடிச்சு தின்னாலும் என்ன செய்யாது? தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அங்கிருந்து என்ன செய்யறான்? மாமனார் வீட்டுக்கு போறான். அங்க போனாலும் என்ன செய்யறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அங்க ஏமாற்றப்படுகிறான். அதுக்கப்புறம் 14 வருஷம் ஒரே சம்பளத்துக்காக வேலை செய்யறான். அதுக்கப்புறம் என்ன, சம்பளத்தை மாத்தி அந்த 6 வருஷத்துக்குள்ள அவனை சம்பளத்தை 10 முறை மாத்துறாங்க. ஏமாற்றப்படுகிறான். அங்கிருந்து என்ன செய்யறான்? திரும்பி வருகிறான். வரும்பொழுது மாமனார் துரத்திட்டு வராரு. இங்கடா சொல்லாம கொள்ளாம போறவன வெட்டாம கொல்லாம விட மாட்டேன்னு வராரு. இந்த மாதிரி பல உபத்திரவங்கள், பல கஷ்டங்கள். ஆமேன். அதை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் ஏசா 400 பேரோட வரானோன்னு என்னாச்சு? பயம் கதி கலங்கிருச்சு. இந்த மாதிரி ஆபத்து, கஷ்டம் எல்லாம் வந்துட்டு இருக்கு யாருடைய வாழ்க்கையில? யாக்கோபுடைய. அதுக்கு முன்னாடி என்னாச்சு? அவன் நேசித்த, அவன் ஆசை வைத்த அந்த மனைவி யாருங்க? ராகேல். அவளுடைய முதல் மகன் என்ன செய்தான்? அந்த முதல் மகன் அவனை விட்டு பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க. அவனை ஒரு பொய் கதையை சொல்லி நம்ப வச்சுட்டாங்க. ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்று போட்டது. அவ்வளவுதான், அவன் போயிட்டான்.
அவன் செத்துட்டான் தான் நினைச்சிருக்கிறாரு. ஆமென். கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்க, அவன் 17வது வயசுல காணாம போனான். இப்போ 30வது வயசுல அதிபதியா உயர்த்தப்பட்டான். ஒரு 13 வருஷம் பையன் செத்துட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் எவ்வளவு பாடுகள் எல்லாம் சந்திச்சு இப்ப வயசான காலத்துல என்ன பஞ்சத்துல உட்கார்ந்து இருக்காரு. பஞ்சத்துல உட்கார்ந்து இருக்கு. அந்த பஞ்சத்துல சாப்பாடு வாங்கும்படியாக போயிட்டு என்ன செய்யறாங்க, மகன்கள் தீனி வாங்கிட்டு வந்தவங்க அந்த தானியங்களை வாங்கிட்டு வந்து திரும்ப போக மாட்டேன்றாங்க. அப்புறம் எப்படியோ ஒண்ணுல பேசி பட்னியில சாகிறத விட போங்கடான்னு சொல்லி அனுப்புறாரு. இப்படி பல கஷ்டம். போகும்போது பென்யமீனை கூட்டிட்டு போறாங்க. ஆக தேவப்பிள்ளை இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் கண்டு ஆபத்து இக்கட்டு என்ன நடக்குமோ, என்ன வருமோ, என்ன பதில் வரப்போகுது, எப்ப பசங்க திரும்பி வரப்போறாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு. ஏன்னா முதல் தடவை போகும்போது அங்க ஒருத்தனை பிடிச்சி வச்சுட்டாங்க. 2வது தடவை போகும்போது இவனை அனுப்புனாதான் நாங்க என்ன செய்வோம், கூட்டிட்டு போவோம். பெஞ்சமின் என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு யூதா உத்தரவாதம் பண்றாரு. இப்படி எல்லாம் பல இக்கட்டு, என்ன நடக்குமோ, என்ன வருமோ, என்ன செய்தி வருமோ, பசங்க எப்படி வருவாங்களோ அப்படின்னு கவலையோட ஏக்கத்தோட அப்படி ஒரு மன பாதிப்போட இருக்கும் பொழுது அந்த யாக்கோபுக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். நம்ப முடியல. he cannot believe that. ஏன் நம்ப முடியல? எங்க 15 எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 13 வருஷம் ஆயிடுச்சு. இனியா அவன் வரப்போறான். அந்த வார்த்தையை நம்ப முடியல. ஆனா பாருங்க, அந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன வருது, யோசேப்பு அனுப்பின வண்டிகள். ஆமென். அந்த அனுப்பின அந்த ரதங்கள், அனுப்பின அந்த குதிரை எல்லாம் வருது. அல்லேலூயா. அதெல்லாம் பார்த்த உடனே தான் என்னாச்சுங்க, அவனுக்கு ஒரு உயிர் திரும்ப வந்தது. அவன் ஆவி உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. ஆமென். அவன் இருதயம் மூச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. கேட்கிறான், ஒரு இருதயத்தில் ஒரு ஜர்க் ஆகுது, ஒரு உத்வேகம் வருது. ஆனாலும் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. யோசேப்பு அனுப்பின வண்டிகள் எல்லாம் பார்த்த பொழுதுதான் அவனுடைய ஆவி என்ன செஞ்சதுங்க, உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. ஒரு புது பலன் வந்தது, ஒரு புது தெம்பு வந்தது. அவன் சொல்றான், யோசேப்பு உயிரோடு இருக்கிறானா, அவனை போய் பார்ப்பேன், அது எனக்கு போதும். அல்லேலூயா. அந்த மாதிரி ஆபத்து இக்கட்டுகளை கண்ட நமக்கு ஒரு நற்செய்தி வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த கவலையோடு வேதனையோடு இருந்த அந்த யாக்கோபுக்கு என்ன வந்ததுங்க, ஒரு நற்செய்தி வந்தது. அந்த நற்செய்தி அவனை உயிர்ப்பித்தது. அதே போல ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பல வருஷமா அது அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு இருக்கிற அந்த சூழ்நிலை மாறி, ஆமென், பிரசன்ட்ல இருக்கிறதான அந்த கவலை ஏக்கம் எல்லாம் மாறி, அந்த செய்தி வந்தோன்னு என்னாச்சுங்க, எல்லா கவலையும் மாறிடுச்சு, எல்லா பயமும் மாறிடுச்சு, பஞ்சத்துல எப்படி வாழ போறோன்ற நிலைமை மாறிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்தன் பாடுகிறது போல, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. அல்லேலூயா. ஆண்டவர் அனுதினமும் துதிக்க 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 அவர் இறங்கி வருவார், சூழ்நிலைகளை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். ஒரு புது பலன், புது ஜீவன் யாருக்குள்ள வந்தது? யோசேப்புக்குள்ள. யார்? யாக்கோபுக்குள்ள வந்து அந்த தள்ளாத வயதில் என்னாச்சு, அவனுடைய ஆவி உயிர்த்தது. Strength was revived and his spirit was revived. ஆமீன். போதும், வாழ்க்கை இது என்ன கஷ்டமான வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அவனுக்கு என்னாச்சுங்க, ஒரு புது ஜீவன் வந்து இனி நான் வாழுவேன். அல்லேலூயா. ஆமீன். ஒரு தைரியம், ஒரு வேகம் அவனுக்குள்ள வந்தது. அதே போல கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு என்ன செய்ய போறாருங்க, ஒரு புது ஜீவனை கொடுத்து சோர்வையெல்லாம் மாற்றி புது வாழ்வை கொடுக்க போகிறார். ஆமென். 2வது பாருங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 11லிருந்து 13 வரைக்கும். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சை பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள்.
அதை அவன் சாப்பிட்ட பின்பே அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமிலேக்கினுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். இங்க என்ன படிக்கிறோம் அப்படின்னா, தாவீது சிக்லாகுல குடியிருக்கிறான். எகிப்து, அதாவது பெலிஸ்திய ராஜாவாகி ஆகீஸ் இடத்துல போய் குடியிருக்கிறான். அங்க ஏறக்குறை 1.5 வருஷம் குடியிருக்கிறான். அந்த நாட்கள்ல அமலேக்கியர் வந்து சிக்லாகு கொள்ளையடித்து என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் கொண்டு போயிடுறாங்க. அப்ப தாவீது திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அங்க எல்லாம் அந்த சிக்லாகுல இருந்த இஸ்ரவேலர் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு, தாவீதுடைய குடும்பத்தெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. சிக்லாகெல்லாம் சுட்டு எரிச்சிடுறாங்க. அப்போ இவன் அந்த ஆண்டோட்ட கேட்கிறான், அந்த தண்டை நான் தொடர்ந்து போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, போ, நான் தருவேன்றாரு. அவன் 600 பேரோட போகும்போது 200 பேர் என்ன செய்யறாங்க, பேசேர் ஆற்றண்டையில வந்தவோ நின்று போய் விட்டார்கள். இப்ப 400 பேரோடு என்ன செய்யறான், திரும்ப தாவீது போகிற வழியில தான் அங்க ஒரு பிள்ளையாண்டானை பார்க்கிறான். பிள்ளையாண்டான்னா ஒரு சின்ன பையனை பார்க்கிறான். அந்த 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 சின்ன பையனுடைய நிலைமை என்னன்னா, அவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான். என்ன கிடக்கிறாங்க, அவன் சொல்றான், 3 நாளைக்கு முன்னே நான் வியாதிப்பட்ட போது, அன்னைக்கு என்ன வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு. 2வது காரியம் என்ன படிக்கிறோம், அவன் யாருன்னா, அவன் ஒரு எகிப்திய பிள்ளையாண்டான். அவன் ஒரு எகிப்தியன். அவன் யாருங்க, ஒரு எகிப்தியன். 13ஆம் வசனத்துல, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகி எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். அதாவது இவன் யாருன்னா ஒரு வேலைக்காரன். யாருங்க, வேலைக்காரன் என்று சொல்லுவதை விட இன்னொரு வார்த்தை என்ன சொல்ல, அவன் ஒரு அடிமை. யாருங்க, அவன் ஒரு அடிமை. அடிமைக்கு வந்து என்ன செய்ய முடியாது, எதுவுமே பேச முடியாது. உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும், அடிமை. அடுத்தது யாருன்னா, அவன் வந்து ஒரு எகிப்தியன். இந்த 3 காரியம் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அவன் எகிப்தியன், அவன் அமலேக்கியனுக்கு அடிமையாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனை வேலை ஸ்தலமாக கூட்டி கொண்டு போகும்போது வியாதிப்பட்டதுனால என்னாச்சு, அவனுடைய எஜமான அவனை விட்டுறான். நல்லா கவனிங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒரு அடிமையான நிலைமையில் நாம் இருக்கலாம். மற்றவர்கள் நம்ம கொடுமையா வேலை வாங்கலாம். நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பாடுகள் நிமித்தமா நம்ம என்ன செய்யலாம், புறக்கணிக்கலாம். என்ன செஞ்சாங்க, விட்டுட்டு போயிட்டான். அவன் கொஞ்சம் கூட எஜமான் யோசிக்கல. இந்த நடு காட்டுல அவனை விட்டுட்டு போனா என்ன செய்வான், ஏன்னா அவனே வியாதியில கிடக்கிறான். அந்த வியாதிப்பட்டவனுக்காக அவன் எந்த பரிதாபம் என்ன செய்யல, காமிக்கல. ஒருவேளை அவனை தூக்கிட்டு போயிருக்கலாம், அதுவும் என்ன செய்யல, தூக்கிட்டு போகல. அவனை அங்கேயே போட்டுட்டு போயிட்டான். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அங்கேயே போட்டுறாங்களா, நமக்குள்ள ஒரு அக்கறை செலுத்தலையா, நமக்கு ஒரு கேர் கொடுக்கலையா, நம்முடைய கஷ்டம் நீங்கலையா, அப்ப கஷ்டத்தை பார்த்து அப்படியே விட்டுறாங்களா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் குற்றுயிராய் கிடக்கிறான். எப்படி கிடக்கிறான், குற்றுயிரா கிடக்கிறான். ஏன்னா 3 நாள் சாப்பிடல, 3 நாள் வியாதி, எஜமான் கைவிட்டுட்டான், நடுக்காட்டுல கிடக்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகள் வரும். யாரும் விசாரிப்பாரற்று கேட்பாரற்று வனாந்தரத்துல என்ன செய்வது தெரியாம ஒரு பச்சை தண்ணி கூட வழி இல்லாம இருக்கிறோமா, அந்த வழியில தான் தாவீது வருகிறான். அந்த பிள்ளையாண்டானை பார்த்த உடனே அவனு என்ன செய்யறான், ஒரு இழப்பின் மத்தியில் இருக்கிறான், ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கிறான், ஒரு காரியமாக போயிட்டு இருக்கிறான். இவனை பார்த்த உடனே என்னாச்சுங்க, அவன் மேல ஒரு இரக்கம் வந்தது. அவன் கிட்ட போறான். அவனுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யறான், அதுக்கப்புறம் தான் கேட்கறான். ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கு முன்னாடி அவனை பார்த்த உடனேயே என்னாச்சா, அவனுக்கு புசிக்க அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சை குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான்னு பார்த்த உடனே யாரு என்ன ஏது என்ன வியாதின்னு கேட்கல. அவன் கிடக்கிற நிலைமைய பார்த்ததையும் அவனை எழுப்பி என்ன செய்யறான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறான், தண்ணி கொடுக்கிறான், அத்திப்பழ அடைய கொடுக்கிறான், திராட்சை குளத்தை கொடுக்கிறான். இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னாச்சான், அவனுக்கு உயிர் திரும்ப வந்தது.
அல்லேலூயா. எகிப்திய பிள்ளையாண்டான், இஸ்ரவேலன் அல்ல, தாவீதுடைய கூட்டம் அல்ல. ஆனாலும் ஒருத்தன் குற்றுயிரா கிடக்கிறான், வியாதி அது ஏதோ கிடக்கிறான்னு சொல்லி என்ன செய்யறான், அவசரத்துல போற தாவீது அவனும் பல வேதனைகளுக்கு அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். அவன் சாப்பிடல, ஆமென், அவன் சந்தோஷத்தில் இல்லை. ஆனாலும் ஒருத்தன் குற்றுயிரா கிடக்கும் போது அவனுக்காக இறங்குகிறான், அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறான், அவனை பிழைக்க வைக்கிறான். அப்பொழுது அவன் கொடுத்தவன் என்னாச்சு, அவன் உயிர் அவனுக்கு திரும்ப வந்தது. அல்லேலூயா. அதை போல ஒரு தாவீதே அப்படி செய்வானானால், தாவீதை படைத்த ஆண்டவர், அல்லேலூயா, கேட்பாரற்று நடுவழியில கிடக்கிற அந்த 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 அனாதைக்கு இறங்கின அந்த தாவீது, அல்லேலூயா, அதை போல கேட்பாரற்று கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சாப்பிடல, ஆனா அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுத்தான். தாவீது குடிக்கல, அந்த பையனுக்கு கொடுத்தான். அவனுடைய உயிர் திரும்ப வந்தது. அல்லேலூயா. தான் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பிழைக்கணும்னு நினைச்சான் பாருங்க, அதை விட கோடி மடங்கு நம்முடைய ஆண்டவர் நினைக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். ஆகவேதான் தாவீது சொல்றாரு, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கண்ட என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து, இந்த பூமியில, ஆமே, இந்த பூமியில நமக்கு ஒரு உயர்வு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த பூமியில நாம் உயர்ந்திருக்கிறத அடுத்தவன் என்ன செய்யணும், பார்க்கணும். ஆண்டோடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்கிறத சத்துரு என்ன செய்யணும், பார்க்கணும். அல்லேலூயா. உலக மனிதர்கள் பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துவார், ஏற பண்ணுவார், உயிர்ப்பிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரசங்கம் என்ன பண்ணிட்டே இருக்கலாம், டைம் ஆச்சு, அதனால நான் இதோட முடிக்கிறேன். மணி 7:15 ஆச்சு. ஆக இந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் கர்த்தர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். அல்லேலூயா. ஆமென். அற்புதமான ஒரு வார்த்தை. நல்ல வசனத்துக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.